வெல்கம் டு பிரபு மேஸ். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியோட அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நம்ம சேனலில் ஸ்பெசிஃபைடாக ஃபாலோ பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயத்தை பற்றி இதில் பேச போகிறோம். ஸ்லைடிங்கோட ரிசல்ட் எப்படி வரும், ப்ரொஃபஷனல் சீட் அலாட்மெண்ட்னா என்ன, ஃபைனல் சீட் அலாட்மெண்ட்னா என்ன, இதை பற்றின ஃபுல்ஃபில் டேட்டாவை நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு நியூ வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நம்மளோட எஜுகேஷனல் சேனலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. ஏன்னா இது ஒரு எஜுகேஷனல் சேனலுங்கிறப்போ ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் பார்ப்பீங்க. நீங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுறப்போ இது க்ரோ அப் ஆகும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்லைடிங்கோட ரிசல்ட் ஃபார்மேட் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதை தான் நான் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். சரிங்களா? முதல்ல அதை பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரொஃபஷனல் சீட் அலாட்மெண்ட் லெட்டர் தான் இந்த உங்களுக்கு ஹெட்டிங்கில் தான் இதுவும் வரும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா எப்படி அலாட்மெண்ட் லெட்டரில் என்னென்ன டீட்டெயில் இருக்குமோ எல்லாமே இருக்கும். ஃபஸ்ட்டில் கேண்டிடேட் நேம் இருக்கும், எந்த கோட்டாவில் உங்களுக்கு இந்த சீட்டு வந்து கிடச்சிது, ஜென்ரல் கவுன்சிலிங் கோட்டாவில் கிடச்சிது, உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பர் என்ன அப்படிங்கிறது இருக்கும், உங்களுடைய கம்யூனிட்டி என்ன, அண்டு உங்களுடைய கவுன்சிலிங் ஃபீஸ் வந்து நீங்கள் கட்டிட்டீங்களா இல்லையா அப்படிங்கிற அது வந்து பெய்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு இருக்கும். நீங்கள் கவுன்சிலிங் அப்போவே நீங்கள் ஃபீஸ் வந்து கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அலாட்மெண்ட் அப்போது கண்டிப்பாக வந்து ஃபீஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்னு இருக்கும். அட்மிஷன் ஃபீஸ் ஸ்டேட்டஸ் வந்து நாட் பெய்டுன்னு இருக்கும். ஏன்னா அது வந்து நீங்கள் எப்போ போவீங்க அப்படின்னா உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் ஆகி ஃபைனல் சீட் அலாட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் உங்களை சிவி கூப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகிறப்ப தான் நீங்கள் அதுக்கான 20,000 பேமெண்ட்டை கட்டுவீங்க. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு ஸ்லைடிங் கொடுத்துட்டு வருவீங்க. ஸ்லைடிங்கோட ரிசல்ட் வர்றப்பெல்லாம் அது வந்து நாட் பெய்டுன்னு தான் வரும். நீங்கள் கட்டியிருப்பீங்க, ஆனால் நாட் பெய்டுன்னு தான் வரும். அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஃபைனல் சீட் அலாட்மெண்ட் வர்றப்போ அதெல்லாம் ரெக்டிஃபை ஆகிடும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், நான் ஸ்லைடிங்கோட ரிசல்ட்டோட ஃபார்மேட் இப்போ உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டில் இவங்களுக்கு அதாவது அப்ளிகேஷன் முடிஞ்சு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகி கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் வந்து ஒரு நாளில் வந்திருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டில் பாருங்கள், இப்போ நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்க இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஹான்ஸ் அக்ரிகல்ச்சர், அதியமான் காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஒசூரில் இருக்கிற காலேஜில் வந்து அவங்களுக்கு இந்த டேட்டில் கிடச்சிருக்கு. அதாவது 14/12/2022. அப்போ உள்ள ஒரு மாடல் தான் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. சரிங்களா? இந்த டேட்டில் கிடச்சிருக்கு. அது பாருங்கள், ஃபஸ்ட் அலிகேஷன் சொல்லியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டில் சீட் அலாட்மெண்ட் இவங்களுக்கு கிடச்சது இது. ஸோ இவங்க இந்த சீட் அலாட்மெண்ட் கிடச்ச உடனே என்ன பண்ணிட்டாங்க, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க. ஸோ இவங்க இங்கேருந்து சிவிக்காக கோயம்புத்தூர் போயிட்டாங்க. கோயம்புத்தூர் போயிட்டு எனக்கு இந்த காலேஜில் விருப்பம் இல்லை, எனக்கு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இது 13ஆம் நம்பர் கேம்பஸ் ப்ரிஃபரன்ஸில் நான் போட்டிருந்ததில் 13ஆம் நம்பரில் போட்டிருந்தேன், எனக்கு இதில் விருப்பம் இல்லை, எனக்கு இதுக்கு மேலே 12ஆம் நம்பரோ 11ஆம் நம்பரில் இருக்கிற காலேஜோ அல்லது 10ஆம் நம்பரில் ஏதாவது வேக்கன்ட் இருக்குதுன்னா அதில் எனக்கு மாற்றி கொடுங்க அப்படின்னு நீங்கள் ஸ்லைடிங் கொடுத்துட்டு வரீங்க. ஸ்லைடிங்கிறது அப்வர்டு மூமெண்ட் தான். சரியா? மேல் நோக்கி மட்டும்தான் நகரும், உங்களுடைய ப்ரிஃபரன்ஸில் கீழ் நோக்கி நகராது. அதாவது இது 13வது காலேஜ் உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் 14வது காலேஜ் 15வது காலேஜ்னு நகராது, 12 11 மேல் நோக்கி நகரும், உங்களுடைய ப்ரிஃபரன்ஸில் மேல் நோக்கி நகரும். அதுதான் ஸ்லைடிங். ஸோ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டு இந்த ஸ்லைடிங் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு வந்துட்டாங்க. ஸோ ஸ்லைடிங் கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் அந்த ரவுண்டில் யார் யாருக்கெல்லாம் வேகன்சி வருதோ, எந்தெந்த காலேஜிலலாம் வேகன்சி வருதோ அது எல்லாத்தையும் செகண்ட் ரவுண்ட் அலாட்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த செகண்ட் ரவுண்ட் அலாட்மெண்ட் வர்றப்போ இந்த ஸ்லைடிங் கொடுத்தவங்களுக்கு ரிசல்ட் வருது. ஸோ அந்த ரிசல்ட் பாருங்கள், மறுபடியும் ஒரு நியூ காலேஜ் அவங்களுக்கு அலர்ட் ஆகிருக்கு பாருங்கள். பிஎஸ்சி ஹான்ஸ் அக்ரிகல்ச்சர், ஆதிபராசக்தி அக்ரிகல்ச்சர் காலேஜ். சரிங்களா? ஆதிபராசக்தி காலேஜ் வந்து கிடச்சிருக்கு. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி ஃபஸ்ட் அலாட்மெண்ட் வந்து அவங்க சிவி போயிட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட்டு என்ன பண்ணிட்டு வந்துட்டாங்க, ஸ்லைடிங் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு 26ஆம் தேதி அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 நாள் கழித்து உங்களுக்கு என்ன வருது, ஸ்லைடிங்கோட ரிசல்ட் செகண்ட் ரவுண்ட் அலோகேஷனும் வந்திருக்கு பாருங்கள். அந்த செகண்ட் ரவுண்ட் அலோகேஷனுங்கிறது அந்த ஃபஸ்ட் ரவுண்ட் அலாட் ஆன காலேஜ் வந்து இப்போது அவங்களுக்கு கிடையாது. அந்த ஸ்லைடிங் கொடுத்துட்டு வந்ததுனால இவங்களுக்கு அடுத்த காலேஜ் வந்து அலாட் ஆகி வந்திருக்கு. இன்கேஸ் இவங்களோட ப்ரிஃபரன்ஸை வச்சு இவங்களுக்கு மேலே உள்ள காலேஜில் வேக்கன்சி இல்லைன்னா இவங்க ஸ்லைடிங் கொடுத்துட்டு வந்தால் கூட திரும்பவும் அதே காலேஜே உங்களுக்கு அலாட் ஆகி வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்புறம் அடுத்த ரவுண்ட்லேயும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. சார் இப்போ வந்து எனக்கு செகண்ட் ரவுண்டு அலாட்மெண்ட்டில் வந்து ஆதிபராசக்தி கிடச்சிருக்கு, நான் இப்போ ஆதிபராசக்தியில் போய் ஜாயின் பண்ணலாமா சார் அப்படின்னா அதுதான் முடியாது. ஸ்லைடிங்கோட ஒரே ஒரு பிரச்சனை அதுதான், எத்தனை ரவுண்டு ஸ்லைடிங்கோட ரிசல்ட் வருமோ அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 3 ரவுண்ட் ரிசல்ட் வரும். அந்த 3 ரவுண்ட் ரிசல்ட் வந்தோம் 3 ரவுண்ட்ஸும் உங்களுக்கு மாறுமா சார் அப்படின்னா வேகன்சி இருந்ததுன்னா மாறிக்கிட்டே இருக்கும், இல்லைன்னா அதே காலேஜே ரிப்பீட்டடாக வந்துட்டுருக்கும். ஸோ ஃபைனல் சீட் அலாட்மெண்ட்னு ஒன்று ரிலீஸ் ஆகும். அப்போது ஸ்லைடிங் கொடுத்தவங்களுக்கு என்ன காலேஜ் அலாட் ஆகிருக்கோ அந்த காலேஜில் மட்டும்தான் நீங்கள் போய் ஜாயின் பண்ண முடியும். இடையில உங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்ட் அலாட்மெண்ட் வர்றப்போ ஒரு காலேஜ், செகண்ட் ஸ்லைடிங்கோட ரிசல்ட் வர்றப்போ ஒரு காலேஜ், அந்த செகண்ட் ஸ்லைடிங்கோட ரிசல்ட் வர்றப்போ வர்ற காலேஜ் வந்து ஓகேவாக இருக்குது நான் போய் ஜாயின் பண்ணிக்கிறேன்னா அது முடியாது.
உங்களுக்கு ஃபைனல் சீட் அலாட்மெண்ட் வரைக்கும் நீங்கள் நகர்ந்து போய் கடைசியாக உங்களுக்கு அலாட் ஆகிற காலேஜ் தான் உங்களுக்கு கன்ஃபார்மான காலேஜ். சரிங்களா? ஸோ இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதுதான் ஸ்லைடிங்கோட ரிசல்ட்டோட ஃபார்மேட் இப்படி தான் இருக்கும். சார் அடுத்து ப்ரொஃபஷனல் சீட் அலாட்மெண்ட் லெட்டர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்ட் அலாட்மெண்ட் அப்போ வர்ற லெட்டர் தான் ப்ரொஃபஷனல் சீட் அலாட்மெண்ட் லெட்டர். இது வந்து டெம்பரவரி. இது எப்படி சார் டெம்பரவரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நீங்கள் இன்கேஸ் ஸ்லைடிங் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா அது டெம்பரவரி. ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு அலாட்மெண்ட் வர்றப்பெல்லாம் ஒவ்வொரு ப்ரொஃபஷனல் சீட் அலாட்மெண்ட் வந்துகிட்டே இருக்கும். இதை தாண்டி எல்லா ஸ்லைடிங்கோட ரிசல்ட்டும் முடிஞ்சு, அதாவது எல்லா சீட்டும் எல்லா காலேஜும் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் சீட் அலாட்மெண்ட் நீங்கள் காலேஜ் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 3 or 4 days முன்னாடி ஃபைனல் சீட் அலாட்மெண்ட் வந்து வரும். காலேஜ் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு 3 or 4 daysக்கு முன்னாடியே உங்களுக்கு ஃபைனல் சீட் அலாட்மெண்ட் எல்லாருக்குமே வரும். அந்த ஃபைனல் சீட் அலாட்மெண்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம அதை எடுத்துகிட்டு தான் நம்ம அந்த காலேஜுக்கு நம்ம போவோம். சார் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்டு சீட் அலாட்மெண்ட்டில் சீட் வந்து கிடச்சது, நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட்டு ஸ்லைடிங் கொடுக்காம சீட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடுறீங்க அப்படின்னா, அந்த காலேஜில் போய் நாங்கள் எப்போ சார் ரிப்போர்ட் பண்ணணும்னு கேட்டிருந்தீங்க. இப்போ தனவாசலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவிஏ உங்களுக்கு அலாட் ஆன காலேஜில் தான் நடக்கும். அந்த யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் போக தேவையில்லை. தனவாசோட நீங்கள் வெட்டினரி யூனிவர்சிட்டிக்கு போக தேவையில்லை. ஸோ தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜாயினிங்க்கு தான் நம்ம காலேஜுக்கு போவோம். அந்த ஜாயினிங் டேட் எப்போ சார் வரும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்றைக்கு காலேஜ் ஓப்பன் பண்ணுறாங்களோ அன்னைக்கு போய் டைரெக்டாக ஜாயின் பண்ணால் போதும். அதுக்கடையில் நீங்கள் போயிட்டு அங்கே ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் அதெல்லாம் கிடையவே கிடையாது. காலேஜில் போய் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்குமான்னு கேட்டிருந்தீங்க. காலேஜில் போய் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்காது, எது அக்ரியை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஸோ இதுலேயே ஹார்டிகல்ச்சர் அண்ட் செரிகல்ச்சருக்கெல்லாம் என்ன லெவலில் சார் கட் ஆஃப் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் ஹார்டிகல்ச்சருக்கெல்லாம் 180 உங்களுக்கு பாசிபிள் இருக்குது. 180, 179, 178 இதுக்கெல்லாம் பாசிபிள் இருக்குது. எஸ்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எஸ்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 170, 165 வைக்கலாம். உங்களுக்கு எஸ்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹார்டிகல்ச்சர் கவர்மெண்ட் காலேஜே கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஆனால் மோஸ்ட்லி நீங்கள் ஒரு 179, 175 above மேக்ஸிமம் 180க்குள்ளே இருந்ததுன்னா கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பிடெக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜுங்கிறது ஏன்னா செல்ஃப் ஃபினான்சிங் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு 170 above or 160 above இருந்தாலே உங்களுக்கு பிடெக் ப்ரோக்ராம்ஸும் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் எங்கே இருக்குது? அக்ரி யூனிவர்சிட்டியிலே இருக்குது. இதை தாண்டி தமிழ் மீடியம் இருக்குது. நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் செட் பண்ணும்போது தமிழ் மீடியமும் கொடுங்க. ஏன்னா தமிழ் மீடியமும் நல்ல ஸ்கோப் இருக்கிறது தான். நீங்கள் அதை யூனிவர்சிட்டியிலே பண்ணலாம். யூனிவர்சிட்டியில் மட்டும்தான் தமிழ் மீடியம் இருக்குது. அவங்களுக்கு பிஎஸ்சி ஹார்ன்ஸ் அக்ரிகல்ச்சர் தமிழ் மீடியம் இருக்குது, பிஎஸ்சி ஹார்ன்ஸ் ஹார்டிகல்ச்சர் தமிழ் மீடியம் இருக்குது. ஸோ ரெண்டுக்குமே நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ அக்ரிக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸும் மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ டிப்ளமோ பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அதிகமாக ஸ்கோப் இருக்கிற ஏரியா. அதையும் மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கும் இண்டிவிஜுவலாக அப்ளை பண்ணணும். அதையும் அப்ளை பண்ணிவிடுங்க. ஏன்னா பேரலாக பார்த்தீங்கன்னா டிப்ளமோ அக்ரிக்கான அப்ளிகேஷனும் மூவ் ஆகிட்டே இருக்குது. சேம் டேட்டில் இன்னும் ஒரு 1 வீக்குள்ளே உங்களுக்கு முடியுது. 6ஆம் தேதியே மேக்ஸிமம் எல்லாமே முடிச்சிருவாங்க. டேட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை. இன்னும் ஒரு 3 or 4 days தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே எல்லா அப்ளிகேஷனும் கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கு மேலே டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சான்ஸ் வந்து ரொம்ப கம்மி. கொடுத்தாங்கன்னா ஒரு 1 வீக் கொடுப்பாங்க. ஆனால் சான்ஸ் வந்து ரொம்ப கம்மி. அதுக்கும் அப்ளை பண்ண மறந்துடாதீங்க. அதோட உங்களுக்கு அட்மிஷன் ப்ராசஸும் பேரலாக மூவ் ஆகிட்டே இருக்கும். அதை பற்றின அப்டேட்டும் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்போம். ஓகேவா? ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நம்மளுக்கான எஜுகேஷனல் வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது. அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது ஒன்லி டிஸ்கஷன் பர்பஸ்க்காக. அதில் ஆல்ரெடி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், ஆல்ரெடி காலேஜ் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. உங்களுக்கான டவுட்ஸ் அவங்களும் கிளாரிஃபை பண்ணுவாங்க, நானும் கிளாரிஃபை பண்ணுவேன். ஓகேவா? அது ஒன்லி டிஸ்கஷன் பர்பஸ்க்காக. ஓகேவா? தேங்க்யூ.